மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைய சங்கீதம் 27 அதிகாரம் 8 வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டு. இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தரின் முகத்தை தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி. அதிகாலையில் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக அதிகாலை வேளையிலே இருட்டோடு எழுந்து ஆண்டவராகிய கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார். எரேமியா 29 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, என்னை உங்கள் முழு இருதயத்தோடும் தேடினீர்களே, ஆனால் நீங்கள் தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள். ஆம், தேட வேண்டிய வேளையில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதை காட்டிலும் நலமானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேடுங்கள், நீங்கள் நிச்சயம் அவரை கண்டடைவீர்கள். அவர் முகத்தையே தேடு, அவர் முகத்தையே தேடு. என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது நான் அவர்களுக்கு செமத்தை அருளுவேன் என்கிற வார்த்தையின்படியாக செமத்தை அருளுவார். அவரை எடுங்கள், விளைப்பீர்கள். ஆமோஸ் 5 அதிகாரம் 4, 6 போன்ற வார்த்தைகள் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். தாவீது பக்தன் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனிடத்திலே சொல்லும் பொழுது, குமாரனாகிய சாலமோனே, தேவனுடைய உத்தம இருதயத்தோட உற்சாக மனதோடும் அவரை சேவி. நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படும், நீ தேடாவிட்டால் உன்னை அவர் என்னைக்கும் கைவிட்டு விடுவார் என்கிற வார்த்தையின்படியாக எவ்வளவு காலமாய் அவரை தேடி இருந்தாலும் அவ்வளவு காலம் அவனுக்கு ஜெயம் உண்டாயிருந்தது. ஆனால் அவரை விட்ட பிறகோடு அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். கேட்கிற அருமையான தேவச்சனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எதுவே அறிந்து அவரை தேட விரும்பும். தேடுங்கள், முடியிருதயத்தோடு தேடுங்கள், மனத்தாழ்மையோடு தேடுங்கள், அதிகாலையிலே தேடுங்கள், உபவாசத்தோடு தேடுங்கள், நிச்சயம் நீங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கிறார். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்கிற வார்த்தையின்படியாக இதுவே உம்மை கண்டடையத்தக்க சமயம் என்கிறதை அறிந்து உம்மை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு உம்மை சேவிக்க, உம்மை தேட வரும்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. அது நிமித்தமாக நீர் அவர்களுக்கு தென்பட்டு ஆண்டவரே இழந்து போன மகிமையை அவர்களுக்கு காண்பித்து, இழந்து போன சமாதானத்தை அவர்களுக்கு தந்து நாளும் உண்மையில் அகமகிழ்ந்திருக்க துணை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நட இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.